இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 11th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த ஒட்ஸோட இடத்தை விட்டு போயிருப்பான்ல. சோ அதுக்கப்புறம் தான் அந்த ஒட்ஸோ நம்ம ரெஞ்சி கிட்ட சொல்லுவான், என்னன்னாலும் சரி நம்ம ஹீரோனால அவனுக்கான ஒரு ஜான்பாக்டோ வந்து எடுத்துக்க முடியாதுன்னு. ஏன்னு பார்த்தா பேசிக்கா இங்க இருக்கிற ஸ்குவாட் மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஜீரோ ஸ்குவாட்ல இருக்கிறாங்கல்ல இவங்கள முதற்கொண்டு ஈவன் நம்ம கென்பாச்சி இருக்கிறான்ல, அவன் கூட சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சோல் ரீப்பரை போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த அசாவுச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான சோடை எடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஜான்பாக்டோ அந்த ஒரு சோடை வந்து மாத்திருப்பான். இதே மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா சோல் ரீப்பரும் அவங்க கிட்ட இருக்கிற ஜான்பாக்டோ வந்து இப்படிதான் சாதாரண ஒரு அசாவுச்சியில இருந்து ஒரு ஜான்பாக்டோவை மாத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ முதல்ல ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து ஒரு ஜான்பாக்டோ கிடைச்சிருக்கும். அது ஏன் அவனுக்கு கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த நீயும் ரியலைஸ் பண்ணியிருப்ப, எனக்கும் தெரியும். ஆனா அவன் இன்னும் அதை வந்து தெரிஞ்சுக்கல, அதனால தான் அவன் வந்து அமுச்சுட்டு இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருப்பாரா. இப்ப அதே நேரத்துல ரியல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அவங்க அப்பா டக்குன்னு வெளியே வரும்போது அங்கிருந்து ஓடி போயிருவான். போயிட்டானா அப்படின்னு நினைக்க, அதுவே நம்ம ஹீரோ நேரம் அவன் பாஸ் இருக்கிறாங்கல்ல அவங்கள மீட் பண்றதுக்காக தான் போயிருப்பானா. அங்க போய் அப்படியே குளிச்சுட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க நான் கொஞ்ச நாளா பிஸியா இருக்கிறேன், அதனாலதான் என்னால வேலைக்கு வர முடியலன்னு சொல்லும் போது அவங்க பயங்கரமா திட்டிட்டு, ஏண்டாடி இந்த மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, வேலைக்கு வராம இருக்கிறேன்னா வேலைக்கு வர அந்த ஒரு வேலையை பாரு, அதே நேரத்துல சம்திங் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீ என்கிட்ட சொல்லலாம், இந்த வேலையில நீ ஜாயின் பண்ணதுல இருந்தே நான் வந்து உன்னை ஒரு தம்பியா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்க, இவங்களும் போய் பார்த்துட்டு என்ன ஆளக்கானு யோசிக்க பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோட அப்பாவா தான் இருப்பாரு. சோல் ரீப்பர் ஃபார்ம்ல வந்தங்காட்டி அந்த பாஸுக்கு கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது அவனோட சோல் ரீப்பர் பேட்ச் இருக்குதுல்ல அங்கேயே வச்சுட்டு போயிருவானா, இவங்களும் திருப்பி கொண்டாந்து கொடுக்கலான்னு வருவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ எஸ்கேப். அதுக்கப்புறம் வீட்டுல வச்சு நீங்க ஒரு சோல் ரீப்பர் ஃபார்ம்ல என்ன மீட் பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போலேன்னு சொல்ல, ஆமா உரஹாரா கிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ சோல் சொசைட்டிக்கு போனது, உன்னோட பான்காய் உடஞ்சு போனது, அதுக்கப்புறம் ஸ்குவாட் ஜீரோ உன்னை கூட்டிட்டு போனது, அங்க இருந்து உன்னை அதுக்கப்புறம் துரத்தி விட்டதுன்னு சொல்லி எல்லாமே தெரியும். பிளஸ் அது ஏன்னா அதுக்கான ஒரு ரீசன் வந்து இருக்குது, நீ ஒன்னும் வெறும் சாதாரண சோல் ரீப்பர் மட்டும் கிடையாது, இல்லனா வெறும் சாதாரண ஹியூமன் மட்டும் கிடையாதுன்னு சொல்ல, யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் வந்து சட்டையை பிடிப்பானா, நீ தானே என்கிட்ட சொன்ன எனக்கு எப்ப தோணுதோ அப்போ வந்து நான் சொன்னா கரெக்டா இருக்குன்னு, எனக்கு இப்பதான் அது வந்து கரெக்டா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாரு. பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல, அவரு தான் வந்து ஸ்குவாட் 10ஓட கேப்டனா இருந்திருப்பாரு. இந்த ராங்கிக்கும் ஹிட்சுகாயாவும் இருப்பாங்கல்ல, சோ அந்த ஒரு ஸ்குவாட்ல அவரு பேர் வந்து இஷின். பிளஸ் அவருக்கு அடுத்தது கண்டிப்பா இந்த இடத்துல ஹிட்சுகாயா தான் ஒரு கேப்டனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ராங்கிக்கும் ஹிட்சுகாயாவோட ஹையர் ரேங்க் தான் அந்த ஒரு டைம்ல, பட் இருந்தாலும் உன்கிட்ட ஸ்குவாட ஒப்படைச்சா நீ நாசமாக்கிடுவ, இவன் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லுவான். சோ அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட்ல போன சில சோல் ரீப்பர்ஸ் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனாரு, ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி இப்ப 2 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வர, சரி இங்கேயே இருங்க நான் போய் அது என்னன்னு பர்சனலா இறங்கி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே அவரும் ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டு இருப்பாரா. பார்த்தா அங்க வந்து ஹாலோஸ் தான் அங்க இருக்க சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அப்புறம் யாரா அந்த ஹாலோஸ்ல உருவாக்குறதுன்னா வேற யாரு, நம்ம எய்சன் தான். சோ எய்சன் இச்சிமாரோ இந்த டோசன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் ரிசர்ச் லேப்ல உட்காந்துக்கிட்டு இருக்க, பேசிக்கா இவனுங்களா ஹாலோபிகேஷன் பண்றதுக்காக தான் அந்த ஹாலோஸை வந்து உருமாத்தி ஊருக்குள்ள விட்டுட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஞ்சி ஹியோரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த விசார்ட்ஸ்ல இருப்பானுங்கல்ல, இந்த டைம்லைன் படி பார்த்தா ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எஸ்கேப் ஆயிருந்து இருப்பானுங்க, அவனுங்களே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எய்சன் வந்து குறிக்கோளோட இருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல மசாக்கி அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் நம்ம இச்சிகோ இருக்கிறான்ல அவனோட அம்மா. இந்த மசாக்கி இருக்கிறாங்கல்ல இவங்களோட ஃபேமிலி வந்து ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க, அதுல மிச்சமானது இந்த மசாக்கி மட்டும் தான் இருப்பாங்களா. இவங்க ஆக்சுவலி ஒரு குவின்சியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம இஷிராவோட அப்பா இருக்கிறார்ல ரியூகன் அப்படின்னு, அவரோட ஃபேமிலி நம்ம மசாக்கியை வந்து இன்டேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரியூகனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்பாங்க. ஏன்னா இந்த பியூர் பிளட் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பேசிக்கிட்டு, சோ மசாக்கி ஒரு குவின்சி ரியூகனும் ஒரு குவின்சிங்கும் போது அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு ஐடியால ரியூகனோட அம்மா இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்க மசாக்கியை வந்து பெருசா வந்து லைக் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களா, என்ன இவ அந்த ஒரு குவின்சிங்கிற பிரஸ்டீஜோட இல்லாம இருக்கிறாங்கிற மாதிரி. ஆனா ரியூகனோட மைண்ட்ல எங்க கல்யாணம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருப்பான். ஏன்னா லைக் மசாக்கி வந்து இவனை மேரேஜ் பண்ணா ஹாப்பியா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாம குவின்சியோட எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவன் மைண்ட்லயும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்க, இத பத்திலாம் கானே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல ஒரு மெய்டு ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட நம்ம ரியூகன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே அந்த ஹாலோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இஷினுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி காவல்காக 2 சோல் ரீப்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்களா இஷினோட பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே பயங்கரமான சுவிட்ச் எனர்ஜி வச்சிருக்காரு நினைச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு அவங்க 2 பேரும் யாரோ அங்க போட்டு தள்ளும் போது இந்த இஷினு திரும்பி பாப்பாரா, பார்த்தா அங்க ஒரு ஹாலோ இருக்கும், என்ன கம்ப்ளீட்டா கருப்பு கலர் இருக்குது, அது மட்டும் இல்லாம அதோட ஹார்ட்வேர் அப்படியே இருக்குதுன்னு இவர் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இந்த மசாக்கி இருக்கிறாங்களா அவங்களுக்கும் வெளியில வந்து
வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹாலோ இருக்குது, யாரோ சண்டை போடுறதுக்காக திணறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சென்ஸ் பண்ண உடனே அந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது அப்ப ரியூகன் தடுத்துட்டு இல்ல வேணாம், சோல் ரீப்பர் சண்டை போடும்போது நம்ம போக கூடாதுன்னு உனக்கு தெரியாது, அதே நேரத்துல எடுத்தோடனே நம்மள மாதிரியான ஹை பிளட்ல இருக்கிறவங்களா போக மாட்டாங்க, இதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த இடத்துல இன்னொரு சோல் ரீப்பர் சாகுற மாதிரி அவங்க சென்ஸ் பண்றாங்க. உடனே அந்த மசாக்கி நீ உங்க அம்மாவை பத்தி உங்க ஃபேமிலியை பத்தி குவின்சிஸ பத்தின்னு சொல்லி நீ நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி வச்சிருந்திருக்க, அதனாலதான் நடக்கிற விஷயங்களை நீ கவனிக்க மாட்டேங்கிற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னால ஒருத்தரை சாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வெளியே வருவா. இங்க இஷின் அந்த ஹாலோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாருல, பார்த்தா அந்த ஹாலோ வந்து பயங்கரமா ஒரு மாதிரி சோல் ரீப்பர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா, அவரு இது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குதுங்கிறத சென்ஸ் பண்ணிடுறாரு. பட் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஹாலோ இங்க சுத்திட்டு இருக்குதுன்னா கண்டிப்பா சோல் சொசைட்டிக்கு தெரியாமலாம் இருக்காது, யார் ஒன்னு அனுப்பிச்சு வச்சா அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் விட்டா இந்த ஹாலோவை இஷின் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அவனை யாரோ டேமேஜ் பண்றாங்க. வேற யாரு, தலைவன் ஈசன் தான். அவரு கவனிக்கல அப்படின்னாலுமே வெட்டு விழுந்தோடனே இஷினுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, கண்டிப்பா இது வந்து எவனோ ஒருத்தன் ஜான் பாக்ட் வச்சு தான் பண்ணியிருக்கான். சோ யாரு பண்ணியிருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த ஹாலோ சண்டை போடுறதுக்காக வருமா, அதோட கையுமே ஒரு பிரேக் பண்ணி விட்டுருவாரு. பட் இருந்தாலும் ஒத்த கையோட அது வந்து சண்டை போடுறதுக்காக வர என்ன பண்றேனே தெரியாதா, டக்குனு அது வந்து செரோலா பயன்படுத்துற மாதிரி இருக்கும் போது ஒரு ஆரோ வந்து அதை அட்டாக் பண்ணுது. யாருன்னு பார்த்தா அந்த மசாக்கியா தான் இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த மசாக்கியை பார்த்துட்டு டைரக்டா அந்த ஒரு ஹாலோ மசாக்கி அட்டாக் பண்றதுக்காக போகும்போது அவங்க அட்டாக் பண்ணாம அப்படியே அந்த ஒரு ஹாலோ அவங்க ஷோல்டர் வந்து கடிக்க விட்டுருவாங்களா. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மாட்டினேட பம்பர் கட்ட மண்டையான்னு சொல்லி மண்டையிலே போட்டு அட்டாக் பண்ணி அதே இடத்துல படுக்க போட அது சாருக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகும்போது டக்குன்னு உள்ள போந்த இஷின் தான் அந்த பிளாஸ்ட்ல இருந்து மசாக்கி வந்து காப்பாத்தி இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவரு சேஃப் ஆக எப்பா யாருப்பா நீ நல்ல வேலை உள்ள தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தின, உன் பேர் என்னெல்லாம் கேட்கும்போது என் பேர் வந்து மசாக்கி, நான் வந்து ஒரு குவின்சி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே இஷின் ஓ குவின்சியா, அப்பா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை குவின்சி யாரையுமே, ஒரு குவின்சியை பாப்பன் கூட நான் வந்து எதிர்பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். மசாக்கிக்கு உண்மையிலே சோல் ரீப்பர்ஸ்ல எவ்வளவு நல்லவனுங்களா என்ன, ஒருவேளை எல்லாருமே இப்படிதான் இருப்பானுங்களோ அப்படின்னு யோசிப்பாளா. அதுவே நம்ம ரியூகனும் அந்த மெய்டு காணேம் இருக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேருமே மசாக்கிக்கு ஏதோ ஆகுமோன்னு சொல்லி வந்திருப்பாங்க. பட் சேஃபா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அங்க இருந்து போக அதுவே நம்ம எய்சனோட பிளான்ல இது எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நடந்திருக்குங்க போது அந்த டோசன் வந்து பயங்கரமா கடுப்பாவும், அச்சா தேவையில்லாம ஒரு ஹாலோ வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டுமே அவ்வளவு பவர்ஃபுல்லா கிரியேட் பண்ணமே எல்லாம் சொல்லி கோவப்படும் போது இல்ல நீ அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, நம்ம நினைச்சபடி இது போகல அப்படின்னாலுமே நம்ம நினைச்சதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. சோ ஹாலோஸுக்கும் சோல் ரீப்பர்ஸுக்கும் உள்ள அந்த ஒரு பேரியரை வந்து கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஹாலோஃபிகேஷனே வந்து கண்டக்ட் பண்ணோம். ஆனா நாம கிரியேட் பண்ண அந்த ஒரு ஹாலோ சோல் ரீப்பர்ஸுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா உள்ள குவின்சியை போய் செலக்ட் பண்றீங்க போது அவுட்கம் என்னவா இருக்குன்னு சொல்லி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல நம்ம இஷிரா இருக்கிறான்ல, அவன் அப்படியே ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது அவனை மீட் பண்றதுக்காக அந்த ஸ்டர்ன் ரிட்டரோட ஹிட்டான ஜூக்ராம் இருக்கிறான்ல அவன் வருவானா. சோ அவன் நம்ம இஷிராவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.